ட்ரிபிள் ரைஸ் தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? பிளாக் ரைஸ், ரெட் ரைஸ், மாப்பிளை சம்பா ரைஸ், இட்லி அரிசி இந்த 4 அரிசிலையும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. 25 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துகிட்டு நல்லா இதை கழுவிட்டு 4 மணி நேரம் தண்ணி ஊற்றி சோக் பண்ணுங்கள். மிக்ஸி இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் தோசையோ இட்லியோ சுட்டுக்கலாம். வாரத்தில் 2 நாள் இட்லியா தோசை செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. சிவப்பு அரிசியோட பெனிஃபிட் பார்த்துடலாமா? ஹார்ட்டு, சுகர் கண்ட்ரோல், வெயிட் லாஸ், ஃபைபர் அதிகமாக இருக்குது, கலோரிஸ் கம்மியாக இருக்குது. இதில் புட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆஸ்துமா, கேன்சர் போன்ற நோய்களிலிருந்து நம்மளை காப்பாற்றும். கருப்பு கோணி அரிசியோட பெனிஃபிட் பார்த்துடலாமா? ஹார்ட் ஹெல்த், சுகர் கண்ட்ரோல், வெயிட் லாஸ், ஃபைபர் அண்ட் புரோட்டீன், ஆன்டி ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது. இது பார்க்க கருப்பாக தான் இருக்குது. இதில் மோர் ஆன்டி ஆக்சிஜன் இருக்கனால நம்மளை யங்காக வச்சுருக்கோம். மாப்பிள்ளை சம்பா அரிசி பெனிஃபிட் பார்த்துடலாமா? உடல் வலிமை, நார்ச்சத்து, இரும்பு சத்து, வைட்டமின், டைட்டஷன், இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த அரிசியில் கைசீனிக் இன்டெக்ஸ் இருக்கனால சுகர் ப்ராப்ளமுக்கு நல்லது. அயன் இருக்கனால ஹார்ட் ப்ராப்ளமுக்கு நல்லது. ட்ரிபிள் ரைஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இதுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி சட்னி இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆனியன் போட்டுக்கோங்க. காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கண்ணாடி பதம் வரும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. புளி சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு ஒன்றுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது சூட்லேயே நல்லா ஃப்ரை ஆகிடும். கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சண்டே ஸ்பெஷல் ட்ரிபிள் ரைஸ் தோசை கொத்தமல்லி சட்னி. வாங்க சாப்பிடலாம்.